ஆனால் என்னென்ன பண்ணானுங்க அப்படிங்கிறது இந்த 10 நாளில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பிணநாயகன்னு பேர் வச்சானுங்க. பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இறந்த பிணங்கள் கீழே கிடக்கிற மாதிரி, அவர் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி, ரத்தம் தெரிச்சு கிடக்கிற மாதிரி பண்ணானுங்க. ஒருத்தன் விஜய் வெட்டுவன்னு சொன்னான், ஒருத்தன் கூத்தாடி நாயேன்னு கத்துனான். அதாவது என்னென்னா, இதோட விஜய் வந்து வெளில வரக்கூடாது, அவரை முடிச்சு உள்ளே உட்கார வைக்கணுங்கிற எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாங்க. விஜய் வெட்டணுங்கிறான் ஒருத்தன். டேய், நீங்கள் என்னடா அவ்வளவு பெரிய உத்தமன் இல்லடா நீங்கள்? அவ்வளவு நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் தீப ஒளி ஏந்தி இந்த நாட்டை தூக்கி பிடிச்சி இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றிட்டு மற்ற இஷ்யூஸ்க்கெல்லாம் குரல் கொடுத்துட்டே இருந்தீங்களாடா. அந்த வெட்டணும்னு சொன்னவனெல்லாம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை போய் எந்த கோயிலை போய் படுத்துனானே தெரில. அதெல்லாம் காணோம். குழியை தோண்டி ஆஸ்டிச் மாதிரி தலையை உள்ளிட்டு படுத்துருந்தானுங்க. வாயே திறக்கல. அசைன்மெண்ட் வந்தால் தான் வாயை திறக்கிறது. மனசாட்சியோட நாம நடுநிலை இல்லை உண்மை பேசுவோம் அப்படின்னு நினைச்சவனெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நிற்கிறான். காசு வாங்குங்கடா, வேண்டாங்களா பேசுங்க. அதுக்கு நீ இப்படியாடா, இவ்வளவு கேவலமாவாடா? மன ரீதியாக அவனை முடக்கண்ணி என்னென்ன பேசுறீங்கடா டே.